அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தெருவில் கிடைத்த வாழ்க்கை இறுதி அத்தியாயம். சரண் மங்கள ஒளிகளுக்கும் வாழ்த்தொழிகளுக்கும் நடுவில் மாலதியின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டான். தன் வலது கையால் அவள் தலையை சுற்றி வந்து அவள் வகிட்டிலும் நெற்றியிலும் குங்குமத்தை வைத்தான். ஒரு கணம் அவன் மாலதியை பார்க்க, சரியாக மாலதியும் அவனை வெட்கத்தோடு பார்க்க, அந்த கணத்தை அப்படியே தன் மனதில் பதிய வைத்து கொண்டான் சரண். மாலதிக்கும் அந்த நொடி மிக மிக ஸ்பெஷலாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சரணின் முகம் தன்னை நோக்கி வருவதைப் போல உணர்ந்தாள். திடீரென்று ஹோ என்ற சத்தம். மணமேடையை சுற்றி ஒரே பனிப்படலம். அங்கிருந்த யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை என்பதை விட ஒன்றும் தெரியவில்லை. சரண் அனிச்சையாக மாலதியை தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டான். மணமேடையை சுற்றிலும் ஒரே சிரிப்பொலி. யார் சிரிக்கிறார்கள்? சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. என்னவோ ஏதோ என்று எல்லோரும் ஒருவித கலக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பனிப்படலத்துக்குள் புகுந்து வந்த நிறைய ஆண்கள் மாலதியையும் சரணையும் சுற்றி நின்றார்கள். பனிப்படலம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கியது. வந்த ஆண்கள் அனைவர் கைகளிலும் பூங்கொத்து. மாலதியையும் சரணையும் சுற்றி நின்று கையில் இருந்த பூங்கொத்தை நீட்ட மாலதி அதிர்ந்து போனாள். சரண் திகைத்து போனான். ஏனென்றால் அவர்களை சுற்றி நின்ற அத்தனை பேர் முகமும் சரண் முகத்தை போலவே இருந்தது. அத்தனை பேரும் இன்னும் சிரிப்பதை நிறுத்தவில்லை. சட்டென்ற சரணும் அந்த சிரிப்பில் கலந்து கொள்ள மாலதி மிகவும் பயந்து போனாள். பனிப்படலம் முழுவதுமாக மறைந்து போக மண்டபமும் மணமேடையும் பழையபடி எல்லோர் கண்களுக்கும் தெரிந்தது. மணமேடையில் இருந்தவர்கள் மட்டுமல்ல, மண்டபத்தில் இருந்தவர்களும் அதிர்ச்சி பயம் கலந்த உணர்வில் உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தனர். சிரித்து கொண்டே ஒரு எட்டு நகர்ந்த சரண் தன் முன் பூங்கொத்தை நீட்டிக் கொண்டிருந்தவனிடமிருந்து பூங்கொத்தை வலது கையால் வாங்கினான். இடது கையை நீட்டி அவன் முகத்தில் இருந்த மாஸ்கை கழட்ட அது அவனுடைய நண்பன் தேஜா. ஏண்டா இப்படி பண்றீங்க? பாரு, மாலதி எப்படி பயந்துட்டா என்றான் சரண். டேய் மாப்ள, அவங்க பயந்தது இருக்கட்டும், நீ பயப்படல, உண்மையை சொல்லுடா என்று கேட்டபடி முகமூடியை கழட்டி கொண்டு வந்தான் நிரஞ்சன். எனக்கு ஒன்னும் பயமில்ல, மாலதி பயந்துடக்கூடாதுன்னு தான் என் பக்கத்துல கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சுக்கிட்டேன் என்றான் சரண். டேய் டேய், சமாளிக்காதடா, நீ பயத்துல சிஸ்டரை எப்படி கட்டிப்பிடிச்சிட்டு நின்னு நாங்க பார்த்துட்டோம்டா என்றான் ராஜேஷ். அந்தி வானமாய் முகம் சிவந்தாலும் சமாளித்து கொண்ட மாலதி, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நான் பயந்துடக்கூடாதுன்னு தான் அவர் என் பக்கத்துல வந்து நின்னாரு என்றாள் மெதுவாக. அட பார்டா, ஏமா எங்க ஒய்ஃப் இப்ப கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்றதில்ல, ஆனா இவனுக்கு நீ இப்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியம்மா. கொடுத்து வச்சவன் தான் எங்க சரண் என்றான் தேஜா. சுற்றி நின்ற எல்லோருக்கும் இப்போதுதான் மூச்சு வர ஆரம்பித்தது. எப்படிடா சரண் எங்களோட சர்ப்ரைஸ் என்று விக்னேஷ் கேட்க அவன் முதுகில் டொம் என்று ஒன்று வைத்தான் சரண். எல்லோரும் இயல்பு நிலைக்கு வந்து சிரிக்கத் தொடங்கினர். பயமும் அதிர்ச்சியும் இருந்த இடத்தில் இப்போது மகிழ்ச்சியும் கேலியும் தாண்டவம் ஆடியது. மச்சான், உன்னோட கல்யாணத்தை மறக்க முடியாத மொமெண்டா மாத்தணும்னு நினைச்சோம். அதுதான் சின்னதா இப்படி ஏற்பாடு. எப்போ உங்க கல்யாணத்தை பத்தி நினைச்சாலும் நாங்க எல்லாரும் உங்க மனசுக்குள்ள வருவோம் இல்லடா, அதுக்குதான். கார்த்திக் சொல்ல எல்லோர் முகத்திலும் புன்னகை. அனந்தராமனும் சரவணமூர்த்தியும் அவர்களை செல்லமாக கடிந்து கொண்டாலும் நடந்ததை ரசிக்கத்தான் செய்தார்கள். அதன் பிறகு சம்பந்த சடங்குகள் நடந்தது. சந்திரலேகாவின் நெற்றியில் பொட்டு வைத்து அவருக்கு மாலை அணிவித்தார் மாலதியின் பெரியம்மா. அதே போல அனந்தராமனுக்கு பொட்டு வைத்து மாலையிட்டார் மாலதியின் பெரியப்பா. பதிலுக்கு அனந்தராமனும் சந்திரலேகாவும் அவர்களுக்கு செய்ய தங்கள் 2 பிள்ளைகளோடு மாலதியை 3வது பிள்ளையாக அவர்கள் மனது முழுமையாக ஏற்றுக்கொண்டது. கொஞ்ச நாள் முன்பு வரை மாலதியின் மேல் இருந்த வெறுப்பு, எரிச்சல், ஏளனம் அத்தனையும் அடியோடு மறைந்து அவர்கள் கண்களில் அன்பு மட்டுமே இருந்தது. அந்த நொடி மாலதியின் கண்களுக்கு அவளுடைய அம்மா அப்பாவே பெரியப்பா பெரியம்மா உருவத்தில் தெரிந்தார்கள். சரணை தயக்கத்துடன் நிமிர்ந்து பார்க்க அவள் கைகளை இதமாக பிடித்து ஆறுதல் படுத்தினான் சரண். அதன் பிறகு பெரியவர்கள் வரிசையாக வந்து வாழ்த்திச் சென்றனர்.
திருமணம் முடிந்து விருந்து மண்டபத்துக்குள் நுழைய அங்கும் கலாட்டா செய்ய காத்திருந்தனர் சரணின் நண்பர்கள். சரண், மாலதி இருவருக்கும் நல்ல பசி. முதல் நாள் பெண் அழைப்பு விருந்து சந்திரலேகாவின் அண்ணன் வீட்டில் நடந்தது. எல்லோரும் மாலதியை சுற்றி நின்று கொண்டனர். என்னம்மா வேண்டும், நன்றாக சாப்பிடு என்று ஆள் ஆளுக்கு சொல்லிக் கொண்டிருக்க கூச்சத்தில் அவள் தொண்டைக்குள் தண்ணீர் கூட இறங்கவில்லை. மண்டபத்திற்கு வந்த பின்பு ஏதாவது சாப்பிடலாம் என்பதை பற்றி யோசிக்கவே இல்லை. வராது வந்த வான்மழை போல திடீரென்று கிடைத்த சொந்தங்களை நினைத்து உருகி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். காலையில் சோபிதா ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்தாள். அதை குடிப்பதற்குள் தூங்கி எழுந்து கண்களை தேய்த்து கொண்டு ராகவ் வர அவனை கையில் எடுத்து அந்த பாலை குடிக்க வைத்தாள். அதன் பிறகு வந்த 2 பியூட்டிஷியன்களில் ஒரு பெண் அவளுடைய தலை அலங்காரத்தையும் மற்றொரு பெண் அவளுடைய உடை அலங்காரத்தையும் செய்ய ஆரம்பித்தனர். அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு வேறு எந்த சிந்தனையும் வரவில்லை. உறவுகள் கூட நிற்பது பரவசமாகவும் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகும் திருமணத்தை எண்ணி சற்று பயமாகவும் இருந்தது. இவ்வளவு நாள் பெரிதாக எதுவும் தெரியாவிட்டாலும் இப்போது மணமேடை வரை வந்துவிட்டதில் அவளுக்கு கொஞ்சம் பயம் வந்தது. எதற்கு இந்த திருமணம்? பேசாமல் நான் நானாகவே இருக்க முடியாதா என்ற எண்ணமும் வர, தன்னுடைய எதிர்காலம், ராகவின் மீதான அன்பு என்று ஏதேதோ அவள் மனதில் வந்து நின்றது. அப்போது சௌந்தர்யா, ரூபா, சோபிதா, சுபா என்று அந்த பெண்கள் கூட்டம் கலகலவென்ற சிரிப்பொலியுடன் உள்ளே வந்தது. மாலதியின் கவனம் அவர்கள் பேச்சை கேட்பதில் போய்விட்டது. அதன் பிறகு சிந்திக்க கூட நேரமில்லாமல் வரிசையாக எல்லாம் நடக்க ஆரம்பித்தது. மண்டபத்தில் இருந்த கலகலப்பு, நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவளையும் ஒரு பரவசத்தில் ஆழ்த்தியது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாறி சரண் மட்டுமே அவள் முன் விஸ்வரூபம் எடுத்து நின்றான். அந்த உணர்வை மாலதி ரசித்து கொண்டிருக்க சாப்பிட அழைத்து வந்தார்கள். அதுவரை அடங்கியிருந்த பசி தலை தூக்கியது. முழுதாக ஒரு நாளைக்கு பிறகு சாப்பிட போகிறோம் என்ற நினைவில் அவளுடைய வயிறு விழித்து கொண்டது. எல்லோரும் அமரும் வரிசையில் இடம் கொடுக்காமல் இவர்களுக்காக தனியாக ஒரு டேபிள் போட்டு இருந்தனர். அதில் ஒரே ஒரு இலை மட்டும் போடப்பட்டிருந்தது. இளம் பெண்களும் சரணின் நண்பர்களும் அவர்களை ஆளுக்கு ஒரு சேரில் உட்கார வைக்க, அடுத்து என்ன செய்ய போகிறார்களோ என்று இருவரும் சுற்றி நின்றவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். உணவு வகைகள் பரிமாறப்பட்டது. ஒரு இலை தானே இருக்கிறது, இன்னொரு இலை இருந்தால் தானே இருவரும் சாப்பிட முடியும். எப்படி கேட்பது? மாலதி விழித்து கொண்டிருந்தாள். என்னடா இது, இலை தீந்து போச்சா கேட்டான் சரண். இல்ல மச்சா, இலையெல்லாம் நிறையவே இருக்கு. நீயும் சிஸ்டரும் திருமண பந்தத்துல இணைஞ்சிருக்கீங்க, சம்சாரி ஆகிட்டீங்க. இனிமே நீங்க ரொம்பவே சிக்கனமா இருக்க வேண்டியது முக்கியம். அதற்கான பயிற்சியை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இலைய வேஸ்ட் பண்ணாம ஒரே இலையில 2 பேரும் சாப்பிடுங்க என்று கிண்டலாக சொல்ல, அதுக்கு என்ன, தாராளமா சாப்பிடலாம் என்ற சரண் இலையில் இருந்து ஒரு துளி ஸ்வீட்டை கையில் எடுத்து வாயில் வைக்க போனான். மாமா மாமா நில்லுங்க, அப்படியெல்லாம் நீங்க சாப்பிட முடியாது, நீங்க கைய மடக்காம சாப்பிடணும் என்று சோபிதா சொல்ல சரணுக்கு புரிந்துவிட்டது. இவர்கள் தங்களை வைத்து ஏதோ கலாட்டா செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று. அங்கே வந்த சரவணமூர்த்தி, டேய் பாவம்டா, 2 பேரும் பசியில இருப்பாங்க, சாப்பிட விடுங்கடா என்று சொல்ல, தாத்தா இது எங்க ஏரியா, நீங்க உள்ள வரக்கூடாது என்றான் சரணின் நண்பன் கார்த்திக். ஏற்கனவே அலப்பறை ஆரம்பிச்சிட்டீங்க, போதும் விடுங்க, அண்ணே சாப்பிடட்டுமே என்று சௌந்தர்யா சொல்ல, நீ இந்த விஷயத்துல உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடாது, அப்படி செஞ்சா எங்க சங்கத்துல உனக்கு இடம் கிடையாது என்று சுபா சொல்ல, ஐயையோ எதுக்கு வம்பு, எனக்கு சங்கம்தான் முக்கியம் என்று ஜகா வாங்கிவிட்டாள் சௌந்தர்யா. ஒரு நிமிடம் யோசித்த சரண் தன் கையில் எடுத்த ஸ்வீட்டை மாலதியின் வாய் அருகில் கொண்டு போனான். ஏற்கனவே எப்படி சாப்பிடுவது என்று சங்கடத்தில் நெளிந்து கொண்டிருந்த மாலதி சரண் அவளுக்கு ஊட்ட முயன்றதை பார்த்ததும் ரொம்பவும் கூச்சப்பட்டாள். சற்று பின்னே நகர்ந்து கொண்டாள். கூச்சமெல்லாம் பார்த்தா சாப்பாடு கிடைக்காது, அதுவும் உங்க கல்யாண சாப்பாடு. இப்ப விட்டீங்க, பின்னாடி மிஸ் பண்றதுக்காக ரொம்பவே வருத்தப்படுவீங்க, பாத்துக்கோ என்று வம்பிழுத்தாள் ரூபா. இவர்கள் இப்படி கலாட்டா பண்ணுகிறார்கள், நான் எப்படி சரணுக்கு ஊட்டி விடுவது என்று மாலதி மலைத்து போய் பார்க்க, மாலதி எனக்கு பயங்கர பசி, நான் சாப்பிடுறதும் சாப்பிடாததும் உன் கையில தான் இருக்கு.
தயவு செய்து என்ன பட்னி போட்டுடாத. இந்தா முதல்ல வாயை திறந்து இத வாங்கிக்கோ என்று கெஞ்சுவது போல சொன்னான் சரண். ஐயையோ, இவர் வேற இப்படி சொல்கிறாரே, பாவம் நம்மை போலவே இவரும் பசியோடு இருக்கிறாரோ என்று நினைத்த மாலதி ஏகத்துக்கும் தயங்கினாள். சில கணங்களில் தன்னுடைய தயக்கம் சரணின் பசியை போக்காது என்று உணர்ந்து கொண்டவள் சரணின் நீட்டியிருந்த கையை பார்த்து கொண்டே வாயை திறந்தாள். சூப்பர் மாலதி, நீ ஒரு துளி கூட மாமாவுக்கு ஊட்டி விடாத. அவர் பட்னியாவே கிடக்கட்டும், மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டுடு, அவர் ஊட்டிக்கிட்டே இருக்கட்டும் குதூகலித்தாள் சோபிதா. என்னது, எங்க அண்ணே பட்னியா இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. உங்க ரூல்ஸ் என்ன? கைய மடக்காம சாப்பிடணும், அவ்வளவுதானே. நான் என் அண்ணனுக்கு ஊட்டி விட போகிறேன் என்று சௌந்தர்யா ஒரு அடி முன்னே எடுத்து வைக்க அவள் கையை பிடித்த அவள் கணவன், அப்படியெல்லாம் உன் அண்ணனை பட்னி போட்டுட மாட்டோம், வா, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மெல்லிய குரலில் சொன்னவன் சௌந்தர்யாவை இறுக்கி பிடித்து கொண்டான். இலையில் பரிமாறப்பட்டிருந்த பருப்பு நெய்யுடன் கொஞ்சம் சாதத்தை பிசைந்து எடுத்த மாலதி தன் கையை சரண் முன்னே நீட்டினாள். அவள் தலை குனிந்து கொண்டிருக்க கை மட்டும் சரணின் முகத்தின் முன்பாக நீண்டிருந்தது. சரண் மனத்தில் குறும்பாக ஒரு எண்ணம் தோன்றியது. அவளை நிமிர்ந்து பார்க்க வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அவள் கையை தன் கையால் பிடித்து கொண்டான். எப்படியும் கையை விடுவிக்கச் சொல்லி அவள் நிமிர்ந்து தன் முகத்தை பார்ப்பாள், தன்னிடம் பேசுவாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட குறும்புக்கார சோபிதா மாலதியின் கையில் இருக்கும் உணவை தன் வாயில் வாங்கி கொண்டாள். அவளை முறைத்த சரண் அடுத்த முறை வாங்கக்கூடாது என்று செய்கை காட்டிவிட்டு மாலதியின் கையை விடுவித்தான். சரண் தான் வாங்கி கொண்டான் என்று நினைத்து மறுபடியும் பிசைந்து அவள் நீட்ட இந்த முறை ரூபா வாங்கி கொண்டாள். அண்ணி, மண்டபத்தில் இருக்க மொத்த சாப்பாடும் காலியானாலும் என் அண்ணனுக்கு ஒரு வாய் கூட கிடைக்காது என்று கவலையுடன் சொன்னாள் சௌந்தர்யா. திடுக்கிட்ட மாலதி நிமிர்ந்து பார்க்க இரு கைகளாலும் முகத்தை தாங்கிக் கொண்டு பரிதாபமாக உட்கார்ந்திருந்தான் சரண். அவனுடைய இருபுறமும் நின்று உணவை மென்று கொண்டிருந்த சோபிதாவையும் ரூபாவையும் பார்த்த மாலதி அவர்களிடம் செல்லமாக கோபித்து கொண்டாள். அடேங்கப்பா, சாப்பிட்டது அவங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சிஸ்டருக்கு எவ்வளவு கோபம் வருது பாரு என்று தேஜா சொல்ல எல்லோரும் கலாட்டா செய்து சிரிக்க ஆரம்பித்தனர். மீண்டும் மாலதி வெட்கத்தில் தலை குனிய, சரண், சிஸ்டரோட வெட்கம் உன்னை பட்டினி போட்டுடும் போல இருக்கே என்று ஒருத்தன் கிண்டல் செய்ய மாலதிக்கு ரொம்பவும் சங்கடமாகிவிட்டது. அவளால் தலையையும் நிமிர முடியவில்லை. சரண் பசியோடு இருப்பதையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரு வழியாக மிகவும் சிரமப்பட்டு சரணின் முகத்தை பார்த்து அவனுக்கு உணவை ஊட்டிவிட்டாள். பெருமையுடன் வாங்கி கொண்ட சரண் மாலதிக்கு ஊட்டிவிட அதையும் வெகு நேரம் கலாட்டா செய்த அந்த கூட்டம் மணமக்கள் சாப்பிட்ட பிறகே சாப்பிட சென்றது. ஒவ்வொரு நிமிடமும் மறக்க முடியாத ஒன்றாக மாறிக்கொண்டிருந்தது. மதிய விருந்து முடிந்து வீட்டுக்கு வந்த மணமக்களுக்கு சௌந்தர்யா, சுபா, சோபிதா மூவரும் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அண்ணா, ஆரத்தி எடுத்ததுக்கு எங்களுக்கு ஆளுக்கு 50,000 கொடுக்க வேண்டும் என்று சௌந்தர்யா ஒரே போடாக போட அதிர்ந்து போனான் சரண். இது பேங்க் கொள்ளை, பகல் கொள்ளை, இதெல்லாம் விட பெரிய கொள்ளையா இருக்கே, என் கையில அவ்வளோ பணம் இல்லை என்று தப்பிக்க முயன்றான் சரண். அதெல்லாம் முடியாது மாமா, கையில செல்லு இருக்குல்ல, எங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அப்பதான் உள்ள விடுவோம் என்று வழியை மறித்து கொண்டு நின்றாள் சோபிதா. அதேதானே, என் தங்கச்சியை உங்க வீட்டு மருமகளா அனுப்பி இருக்கோம், இதுக்கே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தட்சணை கொடுக்கணும் என்றாள் சுபா. இவ்வளவு நாளாக இவளுக்கு இருந்த பொறாமை பேய் போய் பணப்பேய் புகுந்து கொண்டதா என்ற பயத்துடன் அக்காவை பார்த்தாள் மாலதி. சுபா மாலதியை பார்த்து கண் அடிக்க பெண்கள் மூவரும் கலாட்டா பண்ணுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள் மாலதி. அவளுக்கு எல்லோரும் பார்க்க வெளியே நிற்பது மிகவும் கூச்சமாக இருந்தது. வீட்டுக்குள் ஓடிவிட்டால் பரவாயில்லை என்று பார்த்தால் இந்த பெண்கள் இவ்வளவு கேலி பண்ணுகிறார்களே. தயக்கத்துடன் மாலதி சரணை பார்க்க, ஓகே ஓகே, உனக்காக கொடுக்கிறேன் என்ற சரண் ஆளுக்கு 50,000 ரூபாயை அனுப்பி வைத்த பிறகு அவர்களை வீட்டுக்குள் விட்டனர் பெண்கள் மூவரும். பெரியவர்கள் எல்லோரும் சிறியவர்கள் பண்ணும் இந்த கலாட்டாவை எந்த குறையும் சொல்லாமல் எட்டி நின்று ரசித்து கொண்டிருந்தனர். வீட்டுக்குள் வந்த மணமக்கள் இருவருக்கும் பால், பழம் கொடுத்தனர். இதெல்லாம் மிகவும் புதுமையாக இருக்க மாலதி சங்கடத்தில் நெளிந்து கொண்டிருந்தாள். சரண், மாலதி 2 பேருமே ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அவங்க ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க என்றார் சந்திரலேகா.
ஆமாம், நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு குளிச்சு உடை மாத்திக்கிட்டு தயாராயிரு. இன்னைக்கு நீதான் விளக்கேத்தி சாமிக்கு பூஜை பண்ணணும் என்றார் ரஞ்சனி. விட்டால் போதும் என்று நின்று கொண்டிருந்த மாலதி சரி என்று தலையை அசைத்துவிட்டு வேகமாக ஓடிச் சென்று அவள் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவள் பின்னே வந்த சுபா அவள் உடைகளை மாற்ற உதவி செய்து அவளை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு ஹாலுக்கு போய்விட்டாள். நிதானமாக படிகளில் ஏறிக்கொண்டிருந்த சரணுக்கு உடலும் மனதும் லேசாக இருப்பது போல தோன்றியது. மாமா, நீங்க இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுல உங்களை விட உங்க தங்கச்சி சௌந்தர்யாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அதுலயும் அவங்க மாலதி உங்க ஒய்ஃபா வந்ததுல சௌந்தர்யாவுக்கு ரொம்பவே நிம்மதி என்று சொல்லிக் கொண்டு வந்தான் சௌந்தர்யாவின் கணவன் பிரவீன் கார்த்திக். ஆமாம் மாப்ள என்ற சரண் மனதில் ஒரு நிம்மதி பரவ, அம்மா சொன்னது போல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். வாங்க மாப்ள, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று பிரவீனை அழைக்க, நீங்க போங்க, நான் சௌந்தர்யா ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் என்றான் பிரவீன். சிரிப்புடன் தலையசைத்த சரண் அறைக்குள் சென்று தன் திருமண உடைகளை களைந்து வேறு உடைக்கு மாற்றினான். ஹாலில் எல்லோரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டே தன் பெட்டில் படுத்தவன் அப்படியே உறங்கி போய்விட்டான். ஏதாவது சாப்பிட வேண்டுமா என்று கேட்பதற்காக சௌந்தர்யா 2 முறை வந்து எட்டி பார்த்து அசந்து தூங்கிக் கொண்டிருந்த அண்ணனை எழுப்ப மனம் இல்லாமல் போய்விட்டாள். அறைக்குள் வந்த மாலதியின் உணர்வுகள் ஒரு நிலையில் இல்லை. ஆனால் அவள் எதையும் சிந்திக்க முடியாதபடி ரூபா தொணவென்று பேசிக்கொண்டே இருந்தாள். ஏற்கனவே அசதியில் இருந்த மாலதிக்கு ரூபாவின் பேச்சு தாலாட்டு போல இருக்க அவளும் தூங்கி போய்விட்டாள். மாலதி தூங்கியதை பார்த்த ரூபாவுக்கும் தூக்கம் வரவே அவளும் அங்கேயே படுத்து தூங்கினாள். மாலை 5 மணிக்கு ரஞ்சனி மாலதியையும் சரணையும் எழுப்பிவிட அவர்கள் இருவரும் குளித்து தயாராகி பூஜை அறைக்கு வந்தனர். மருமகள் மாலதி விளக்கேற்றி பூஜை செய்ய எல்லோரும் சாமி கும்பிட்டு முடித்தனர். ரஞ்சனி சௌந்தர்யாவிடம் கண்ணை காட்ட அவள் மாலதி, சுபா, ரூபா, சோபிதா எல்லாரையும் அழைத்து கொண்டு மாலதியின் அறைக்குள் சென்றனர். அண்ணி, கிட்டத்தட்ட 1 வருஷமா இதே ரூம்ல தானே இருந்தீங்க, இனி இந்த ரூம் உங்களுக்கு கிடையாது என்று சௌந்தர்யா சொல்ல திடுக்கிட்டு போய் பார்த்தாள் மாலதி. கலகலவென்று சிரித்த சௌந்தர்யா, பயப்படாதீங்க அண்ணி, இனி அன்னை ரூம் தான் உங்க ரூம் என்று சொல்ல மாலதிக்குள் ஒரு பதட்டம் வந்தது. சௌந்தர்யா, நீங்க எப்பவும் போல என்ன மாலதினே கூப்பிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்றாள் மாலதி மெல்லிய குரலில். எதுக்கு? நான் அண்ணங்கிட்ட அடி வாங்குறதுக்கா? அன்னை மட்டும் இல்ல, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பான்னு எல்லாரும் வரிசை கட்டி வந்து திட்டுவாங்க. கல்யாணம் ஆகி வந்த உடனே அண்ணி வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படியாவது அண்ணங்கிட்ட நான் திட்டு வாங்கணும், அதுதானே உங்க ஆசை என்று சௌந்தர்யா சீரியஸாக கேட்க பயந்து போன மாலதி சௌந்தர்யாவை பார்த்து ஏதோ சொல்ல வந்தாள். அதற்கு மேல் முகத்தை இழுத்து பிடித்து கொள்ள முடியாத சௌந்தர்யா கலகலவென்று சிரித்துவிட மாலதிக்கு புரிந்து போனது. சௌந்தர்யாவும் தன்னை கிண்டல் செய்திருக்கிறாள் என்று. ரூபா ஒரு சேரில் உட்கார்ந்து கொண்டு ஆள் ஆளுக்கு வேலை சொல்லிக் கொண்டிருந்தாள். சோபிதா, சுபா, சௌந்தர்யா மூவரும் மாலதியை தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்தில் பெண் மாப்பிள்ளை இருவரும் சேர்ந்துதான் சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு இரவு உணவை கொடுத்தனர். அதன் பிறகு எல்லோரும் சாப்பிட்டு முடித்து ஹாலில் ஒரு வட்டமாக உட்கார்ந்தனர். சரணும் அவர்களோடு அரட்டைக்கு உட்கார, டேய், உனக்கு இங்க என்ன வேலை? நீ என் ரூமுக்கு கிளம்பு போ, நானும் வரேன் என்று விரட்டினார் தாத்தா சரவணமூர்த்தி. சரணின் முகம் வெட்கத்தில் சிவந்து போக எல்லோரும் அதை கிண்டல் செய்து சிரித்தனர். சற்று நேரத்தில் பெண்கள் 4வரும் மாலதியை அவள் அறையில் இருந்து அழைத்து கொண்டு ஹாலுக்கு வர அங்கிருந்த எல்லோரும் பிரமித்து போனார்கள். இந்த பெண்ணின் அழகு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறதே என்று வாய்விட்டு சொன்னார் ரஞ்சனி. காலையில் பட்டுப்புடவை மற்றும் கனமான நகைகளில் தெய்வீகமாக இருந்த மாலதி இப்போது ஒரு எளிய காட்டன் புடவையில் ஓவியமாய் தெரிந்தாள். அதற்கு மேட்சாக சௌந்தர்யா அணிவித்திருந்த மெல்லிய நகைகள் அவளை ஒரு எழில் ஓவியமாக காட்டியது. பாட்டி, அண்ணி அண்ணனோட ரூம்ல விட்டுட்டு வரோம் என்று சௌந்தர்யா சொல்ல 4 பெண்களும் மாலதியை தள்ளாத குறையாக நடக்க வைத்து அழைத்து சென்றனர். மாலதியின் கால்கள் முன்னே சென்ற வேகத்தை விட பின்னே சென்ற வேகம்தான் அதிகமாக இருந்தது.
இதை பார்த்த ரஞ்சனி தானும் அவர்களுடன் சென்றார். அதுவரை சரணை தங்களுடைய அறைக்கு அழைத்துச் சென்றிருந்தார் சரவணமூர்த்தி. சரணின் அறை முதல் இரவுக்காக தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. மாலதி கிளம்புவதற்கு ஒரு 5 நிமிடம் முன்புதான் சரணை அவனுடைய அறைக்கு அழைத்து வந்தனர் சரவணமூர்த்தி, பிரவீன் மற்றும் விகாஸ் மூவரும். திருமணமாகி ஓராண்டு வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்றிருந்தாலும் சரணுக்கு புதிதாக ஒரு பதற்றமும் படபடப்பும் வந்து ஒட்டி கொண்டது. தனக்கே இப்படி இருக்கும்போது மாலதியின் மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் சரண். அவன் யோசிப்பதற்கு அதிக நேரம் எல்லாம் கொடுக்காமல் அடுத்த 2வது நிமிடமே அறை கதவு தட்டப்பட வந்து திறந்தான். சம்பிரதாயத்திற்காக மாலதியின் கையில் ஒரு வெள்ளி செம்பில் பாலும் அதன் மேல் கவிழ்ந்து வைக்கப்பட்ட ஒரு டம்ளரையும் கொடுத்திருந்தார்கள். கதவை திறந்த பேரன் முகத்தை தடவி திருஷ்டி கழித்தார் ரஞ்சனி. மாலதியை உள்ளே அனுப்பி கதவை சாத்தியவர், வாங்க வாளுங்களா, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம், உங்களை இங்கேயே விட்டா அவ்வளவுதான், கிளம்புங்க போகலாம் என்று எதுவும் பேச இடம் கொடுக்காமல் 4 பெண்களையும் அழைத்து கொண்டு கீழே வந்துவிட்டார். சரணுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது. உட்கார்ந்து கொண்டால் பரவாயில்லை என்று நினைத்தவன் கொஞ்சம் வேகமாக நடந்து சென்று தன் பெட்டில் உட்கார்ந்தான். மாலதி கதவின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள். இதுவரை சுற்றி யாராவது இருந்து கொண்டே இருந்தார்கள். அதனால் அவளுக்கு பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இப்போது தனிமையில் சரண் முன் நிற்பது அவளுக்கு என்னவோ செய்தது. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே நின்று கொண்டிருந்தால் கீழே விழுந்து விடுவோமோ என்று பயந்தாள். அறையில் ஏசி ஓடிக்கொண்டிருந்தாலும் சரணுக்கு வியர்ப்பது போல தோன்றியது. நிமிர்ந்த மாலதியை பார்க்க அவள் இன்னும் அங்கேயேதான் நின்று கொண்டிருந்தாள். நெற்றி வியர்வையை ஒற்றிக்கொண்ட சரண் மாலதியின் அருகில் வந்தான். வா மாலதி, வந்து உட்கார் என்று அவள் கையை பிடிக்க கை நடுங்கிக் கொண்டிருப்பது நன்றாக தெரிந்தது. தன்னுடைய பதட்டத்தை உதறி எறிந்துவிட்டு மாலதியை முழுவதுமாக பார்த்தான். அவளுடைய மொத்த உடம்பும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் கையில் இருந்த பால் செம்பை டம்ளருடன் வாங்கிச் சென்று டேபிளில் வைத்துவிட்டு மீண்டும் அவள் அருகில் வந்தான். மாலதி, பயப்படாத, முதல்ல உட்கார் வா என்று அவள் கையை பிடித்து அழைத்துச் சென்று கட்டிலில் உட்கார வைத்தான். சரண் நின்று கொண்டிருக்க தான் மட்டும் உட்கார்ந்திருப்பது மாலதிக்கு சங்கடமாக இருந்தது. அவள் எழ முயற்சி செய்ய அவளுடைய தோளை தொட்டு மீண்டும் அமர வைத்தான் சரண். மெதுவாக சரண் அவள் அருகில் உட்கார்ந்து அவள் கையை எடுத்து தன் கையில் வைக்க அதிலிருந்த ஒவ்வொரு செல்களும் நடுங்கிக் கொண்டிருந்தது அவனுக்கு நன்றாக தெரிந்தது. நிமிர்ந்து அவள் முகத்தை பார்க்க அவள் தலைகுனிந்து இருந்தாலும் தொண்டையை ஈரப்படுத்திக் கொள்ள முயல்வது அவனுக்கு புரிந்தது. மாலதி, நமக்கு திருமணம் மிகவும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு கணமும் அப்படியே என் நினைவில் எந்த நாளும் நிற்கும். உனக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த இனிய நினைவுகள் நம்மை எப்பவும் தொடரணும்னா நாம 2 பேரும் மனசு ஒத்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னுடைய புது வாழ்க்கைய நீ மனசுல என்னைக்கு ஏத்துக்கிட்டு என்கிட்ட வர்றியோ அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். அதனால எதை பத்தியும் நீ கவலைப்படாத, நிம்மதியா தூங்கு. மத்தியானம் கூட எனக்கு மட்டும்தான் ஊட்டி விட்ட, நீ சரியா சாப்பிடல. முதல்ல இந்த பாலை குடி என்று டம்ளர் நிறைய பாலை ஊற்றி அவளிடம் நீட்டியவன் மீதி செம்பிலிருந்ததை அப்படியே குடித்து விட்டான். இதமான பால் தொண்டையில் இறங்க மாலதிக்கு சற்று படபடப்பு குறைந்தது. அவளிடம் இருந்த டம்ளரை வாங்க கையை நீட்டினான் சரண். இத கூட நான் செய்ய மாட்டேனா, கொடுங்க என்று அவன் கையில் இருந்த செம்பையும் வாங்கி கொண்டு டேபிளில் கொண்டு போய் வைத்தாள் மாலதி. மாலதி, நீ ரொம்பவும் அசதியா இருப்ப, பெட்ல தூங்கு, நான் சோஃபாவுல தூங்குறேன் என்றவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் ஒரு போர்வை தலையணையுடன் சோஃபாவை நோக்கி போனான். மாலதி அவனை தடுக்க நினைப்பதற்குள் கீழே இருந்து ராகவின் அழுகுரல் கேட்டது. சரண் தன் கையில் எடுத்த தலையணையையும் போர்வையும் வைத்துவிட்டு திரும்புவதற்குள் மாலதி கதவை திறந்து வெளியே போனாள். வெகுநேரம் விளையாடி கொண்டிருந்த ராகவ் தூங்குவதற்காக மாலதியை தேடினான். அவள் அறைக்குள் சென்று பார்க்க அவள் அங்கு இல்லை என்றவுடன் தன்னை விட்டுவிட்டு எங்கேயோ போய்விட்டாள் என்று அழ ஆரம்பித்து விட்டான். யார் சமாதானப்படுத்தியும் அவன் சமாதானமாகவில்லை. இறங்கி வந்த மாலதியை பார்த்ததும் ஓடிச் சென்று கட்டிக்கொண்டான் ராகவ். மாலதியும் அவனை தூக்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டே
அவன் கண்களை துடைத்து விட்டாள். மாலதி, எங்க போன? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா என்று ராகவ் மீண்டும் அழ, ராகவ், நான் எங்கேயும் போகல, மாடியில தான் இருந்தேன் என்றாள். மாலதியை பார்த்துட்ட இல்ல, வா தூங்க போகலாம் என்று ரஞ்சனி அழைக்க, மாட்டேன், நான் மாலதி கூட தான் தூங்குவேன் என்று பிடிவாதம் பிடித்தான் ராகவ். சந்திரலேகா அவனை வாங்குவதற்காக மாலதியின் அருகில் வர, மாலதியின் கழுத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டு முகத்தை தோளில் புதைத்து கொண்டான். ராகவ், எங்கூடவே தூங்கட்டுமே என்று கெஞ்சலாக மாலதி கேட்க, அம்மா, அவனும் மாலதியும் ஏ ரூம்லயே தூங்கட்டும் என்றான் சரண். யாருக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. எல்லோரும் சரணை பரிதாபமாக பார்த்து கொண்டிருக்க மாலதி ராகவுடன் அறைக்குள் வந்தாள். அவர்கள் பின்னாடியே வந்த சரண் போர்வையையும் தலையணையும் எடுத்துக்கொண்டு சோஃபாவுக்கு போக, அப்பா, நீங்க எங்க போறீங்க என்று கேட்டான் ராகவ். அப்பா தூங்க போறேன்டா செல்லம், சோஃபால படுக்க போறேன், வரியா இல்ல பெட்ல படுக்கிறியா சரண் கேட்க, அப்பா, நீங்க தானே சோஃபால தூங்க கூடாது, பெட்ல தான் கை காலை நீட்டி நல்லா தூங்கணும்னு சொன்னீங்க, இப்ப எதுக்கு சோஃபால தூங்க போறீங்க, நீங்களும் பெட்டுக்கே வாங்க என்றான். சரண் மாலதியின் பார்வைகள் மோதிக்கொண்டன. அப்பா வாங்கப்பா என்று ராகவ் மறுபடியும் கூப்பிட தயக்கமாக பார்த்தான் சரண். இந்த வீட்டோட ஹீரோ சொல்றான்ல, அப்புறம் ஏன் தயங்கிட்டு இருக்கீங்க, வந்து படுங்க என்று கொஞ்சம் நகர்ந்து இடம் விட்டாள் மாலதி. டேய் மகனே, வேற வழி இல்லைன்னு தான் சோஃபாவுல தூங்க போனேன், பெட்ல இடம் பிடிச்சு கொடுத்த மாதிரி அவ மனசுலையும் கொஞ்சம் எனக்கு இடம் பிடிச்சு கொடுத்துடுடா என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டு பெட்டில் வந்து படுத்தான் சரண். மாலதி, இன்னைக்கு நாங்க என்னெல்லாம் விளையாடணும் தெரியுமா? மித்ரா இருக்காளே, அவ என்னோட கரடி பொம்மைய பிடுங்கிட்டா. நானும் பாவம் சின்ன பாப்பாவாச்சேன்னு விட்டுட்டேன். அவளே அதை வச்சுக்கிட்டோம். நாம நாளைக்கு கடைக்கு போய் ராகவுக்கு வேற பொம்மை வாங்கிக்கலாம் என்று பேசிக்கொண்டிருந்தான். சரி ராகவ், நாளைக்கே கடைக்கு போறோம், கண்டிப்பா அதை விட பெரிய பொம்மையா வாங்குறோம் என்றாள் மாலதி. ஆமா, நீ சொல்றது கரெக்ட், பெரிய பொம்மையா தான் வாங்கணும், மித்ராவால தூக்க முடியாத அளவுக்கு அது பெருசா இருக்கணும் ராகவ் சீரியஸாக சொல்ல, சரணும் மாலதியும் ஒரே நேரத்தில் சிரித்து விட்டனர். அதன் பிறகு அப்பாவிடம் திரும்பி பேசிக் கொண்டிருந்தான் ராகவ். சற்று நேரத்தில் தூக்கம் வந்துவிடவே அவன் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகள் குளற ஆரம்பித்தது. அப்படியும் தூங்காமல் இழுத்து பிடித்து பேசிக்கொண்டிருந்த ராகவை தூங்க வைப்பதற்காக மாலதி அவனுக்கு மெல்ல தட்டி கொடுக்க ஆரம்பித்தாள். ராகவ் சரணை திரும்பி பார்க்க அவனும் ராகவுக்கு தட்டி கொடுக்க ஆரம்பித்தான். தானும் தூங்கி போனான். பார்த்து கொண்டிருந்த மாலதிக்கு சிரிப்பு தான் வந்தது. அப்பா கரடி, அம்மா கரடி, பேபி கரடி, அதுல 2 கரடியும் தூங்கிருச்சான். அம்மா கரடி அவங்க 2 பேருக்கும் தட்டி கொடுத்துச்சாம் என்று அவள் மனதில் தோன்ற திடுக்கிட்டு பார்த்தாள். உண்மையில் அவள் கை சரணை தட்டி கொடுத்து கொண்டிருந்தது. எப்போது நான் இவருக்கு தட்டி கொடுக்க ஆரம்பித்தேன் என்று குழம்பியவளுக்கு வெட்கமாக இருந்தது. ஓ, தூங்குவதற்கு சற்று முன்பு ராகவ் அவன் அப்பாவிடம் திரும்பினானே, அப்போதுதான் ராகவை தட்டி கொடுத்து கொண்டிருந்த கை சரணுக்கு தட்டி கொடுக்க ஆரம்பித்திருக்கும் என்று நினைத்தாள். அவர் கொஞ்சம் முன்னாடி உன்னை பிடிச்சிருந்தாருல்ல, அந்த நன்றிக்காக அவருக்கு தட்டி கொடுக்க போயிட்டியா என்று கையை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தாள். சரண் நன்றாக தூங்கி கொண்டிருக்க ராகவையும் சரணையும் மாறி மாறி பார்த்தாள் மாலதி. ராகவின் தலைமுடி நெற்றியில் விழுந்து லேசாக அசைந்து கொண்டிருக்க அதை மெதுவாக ஒதுக்கி காதுகளின் ஓரமாக விட்டாள். அடுத்து சரணை பார்க்க அவன் நெற்றியிலும் முடிக்கற்றைகள் மெதுவாக அலைபாய்ந்து கொண்டிருந்தது. ஒதுக்கி விடலாமா என்று கையை அவன் அருகில் கொண்டு சென்றவள் தூங்கிக் கொண்டிருக்கும் சரண் முகத்தை பார்க்க தொடங்கினாள். இத்தனை நாளும் அவள் சரண் முகத்தை இவ்வளவு பக்கத்தில் இவ்வளவு தெளிவாக பார்த்ததில்லை. ஏதோ பார்த்திருக்கிறாள், அவ்வளவுதான். கற்றை முடி அளவெடுத்து வைத்தது போன்ற நெற்றியில் லேசாக புரண்டு கொண்டிருந்தது. திடமான நீண்ட புருவங்கள், சிப்பிகளை மூடி வைத்தது போன்ற கண்கள், நீண்ட மூக்கு, அதற்கு கீழ் அழகான மீசை. அந்த மீசையை தொட்டு பார்க்க வேண்டும் என்று துடித்த கைகளை அடக்கி கொண்டாள். எவ்வளவு தைரியம் இருந்தால் ஒரு ஆண்மகனை தொட்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் இந்த கைக்கு? ரொம்பவும் துளிர்விட்டு போய்விட்டது என்று கையை திட்ட ஆரம்பித்தாள். இதற்கு மேல் இவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தால் அவ்வளவுதான், இன்னும் மனது கெட்டுப்போக வாய்ப்பிருக்கிறது என்று நினைத்தவள் தலைக்கு முட்டு கொடுத்திருந்த கையை எடுத்து திரும்ப முயன்றாள்.
திரும்ப முடியாத அளவுக்கு அவளுடைய உடை ராகவின் உடம்புக்கடியில் மாட்டிக்கொண்டிருந்தது. அதை எடுக்க முயன்றால் அவனுடைய தூக்கம் கலைந்துவிடும் என்று நினைத்த மாலதி அப்படியே அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே ஒரு கழித்து படுத்தாள். தூக்கம் வராமல் போகவே சரணையும் ராகவையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தாள். எப்படிப்பட்ட குழந்தை, எப்பேற்பட்ட கணவன், இதெல்லாம் நிஜம்தானா? அதைவிட ஒன்றுமே இல்லாத எனக்கு இத்தனை உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே, இவருக்கு நான் என்ன கைமாறு செய்துவிட முடியும்? அவள் யோசித்துக் கொண்டிருக்க அவளுடைய கை தானாக சென்று சரணுடைய நெற்றியில் புரண்டு கொண்டிருந்த முடிக்கற்றையை ஒதுக்கிவிட்டது. இவர் என் கணவர், இவன் என் குழந்தை. இவனை நான் எவ்வளவு விரும்புகிறேனோ அதே போல இவரையும் நான் விரும்ப வேண்டும், மனதார விரும்ப வேண்டும். இதை தவிர இவருக்கு என்னால் வேறு என்ன கொடுத்துவிட முடியும் என்று நினைத்து கொண்டே தூங்கி போனாள். காலையில் மாலதிதான் முதலில் எழுந்தாள். கண்ணை விழித்து பார்த்தவள் தன் இருந்த நிலையையும் தன்மேல் இருந்த சரணின் கையையும் பார்த்து திடுக்கிட்டு போனாள். சரணுடைய இடது கையில் ராகவும் மாலதியும் தலை வைத்து படுத்திருந்தனர். அவனுடைய வலது கை இருவரையும் அணைத்திருந்தது. மாலதியின் ஒரு கை ராகவை ஒட்டி இருக்க இன்னொரு கை சரணை அணைத்திருந்தது. பதட்டத்தில் எழ முயன்றவளை வெட்கம் வந்து அணைத்து கொண்டது. சற்று சுதாரித்து கொண்டவள் எழுந்திருக்கலாமா என்று யோசித்தாள். தன் கையின் மேல்தான் சரணின் கை இருக்கிறது. தான் எழுந்தால் இருவரின் தூக்கமும் கெட்டுவிடுமே என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போது சரணும் கண் விழித்தான். அவன் முழுதாக கண்களை திறந்து பார்க்க அவன் முகத்துக்கு நேராக மாலதியின் முகம்தான் இருந்தது. இருந்த நிலையைக் கண்டு அவனும் திடுக்கிட்டு போனான். சட்டென்று தன் கையை மாலதியின் மேலிருந்து அவன் எடுக்க அந்த அசைவில் விழித்து கொண்ட ராகவ் 2 பேர் கைகளையும் இழுத்து பிடித்து வைத்து கொண்டு மறுபடியும் தூங்க ஆரம்பித்தான். இப்போது இருவருக்குமே என்ன செய்வதென்று தெரியவில்லை. சட்டென்று இயல்பு நிலைக்கு திரும்பிய சரண் மாலதியை பார்த்து அர்த்தத்துடன் புன்னகைக்க அவள் முகம் முழுவதுமாக சிவந்து போனது. இன்னும் அவனுடைய இடது கை இருவரின் தலைக்கடியில் தான் இருந்தது. தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்ட மாலதியின் கையை மெதுவாக விலக்கிவிட்டான். மாலதி, கொஞ்சம் தலையை தூக்குனா கையை எடுத்துக்குவேன், எடுத்துக்கட்டுமா இல்ல இருக்கட்டுமா என்று கேட்க, பாவம் அவர் கையிருப்பதை கூட கவனிக்காமல் இன்னும் அதிலேயே படுத்திருக்கிறேனே என்று மெதுவாக நெற்றியில் அடித்து கொண்டாள் மாலதி. அவள் அடித்து கொள்ளாமல் கையை தடுத்த சரண் அவள் நெற்றியில் இருந்த முடிக்கற்றைகளை ஒதுக்கி காதோரமாக வைத்து விட்டான். பரவாயில்லை, நானே ஒதுக்கிக் கொள்கிறேன் என்று மாலதி பதற, எந்த கையில ஒதுக்குவ? உன்னோட 2 கையுமே எங்க இருக்குன்னு பாரு என்றான் சரண் குறும்பாக. ராகவ் இப்போது அவள் பக்கமாக திரும்பி மாலதியின் கையை பிடித்து கொண்டு படுத்திருந்தான். மாலதிக்கு இன்னமும் வெட்கமாக இருந்தது. சரி சரி, நீயே ஒதுக்கிக்கோ என்று மாலதியின் தலையை கலைத்து விட்டான் சரண். அவள் திகைத்து போய் பார்க்க, ஒன்னு செய் மாலதி, ராகவ் பிடிச்சுக்கிறதுக்கு 2 கை, என்ன கட்டி பிடிச்சுக்கிறதுக்கு 2 கை வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ என்று சொல்லி சிரித்தான். இதற்கு மேல் இங்கு இருந்தால் அவ்வளவுதான் என்று தன் கைகளை ராகவிடமிருந்து உருவிக்கொண்டு கட்டிலை விட்டு இறங்கிவிட்டாள் மாலதி. சரண் சிரித்துக்கொண்டே ராகவை கட்டிப்பிடித்து கொள்ள மாலதிக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. குளித்துவிட்டு கீழே போகலாம் என்று பார்த்தால் அவளுடைய உடைகள் எல்லாம் கீழே அவளுடைய அறையில்தான் இருந்தது. இப்படியே வெளியே போனால் என்ன நினைப்பார்கள்? தலையை வேறு நன்றாக கலைத்து விட்டு விட்டார் என்று ரொம்பவும் தயங்கினாள். எல்லோரும் அசந்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள். எழுந்திருப்பதற்கு முன் போய் குளித்து தயாராகி விடலாம் என்று நினைத்தவள் தாமதிக்காமல் கீழே இறங்கி வந்தாள். அவள் எதிர்பார்த்ததற்கு நேர் மாறாக ரஞ்சனி, சந்திரலேகா, சரவணமூர்த்தி மூவரும் சோஃபாவில் உட்கார்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தனர். வந்த மாலதியை பார்த்து, என்னம்மா நல்லா தூங்குனியா என்று ரஞ்சனி கேட்க, வெக்கத்தில் அவள் கால்கள் தரையில் கோலம் போட ஆரம்பித்தது. சந்திரலேகாவின் மெல்லிய சிரிப்பு அவளை ரொம்பவும் சங்கடப்படுத்த வேகமாக தன் அறைக்குள் சென்று புகுந்து கொண்டாள். மாலதியிடம் யாரும் எதுவும் கேட்காவிட்டாலும் அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை. மறு வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறோம் என்று அடுத்த நாள் பெரியப்பா குடும்பம் மொத்தமாக வந்து நின்றது. கடவுளே, இவர்கள் வேறு அங்கு போய் என்ன நடக்கப் போகிறதோ என்று மாலதி பயத்தில் இருக்க, இன்னும் சில நாட்கள் போகட்டுமே, இந்த வாரக்கடைசியில் கண்டிப்பாக வருகிறோம் என்று சரண் சொல்ல அவர்களும் ஒத்துக்கொண்டனர். எல்லோரும் சந்தோஷமாக பேசி சிரித்து
உணவை முடித்து கொண்டு செல்ல மாலதிக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. அவள் நன்றியுடன் சரணை பார்க்க அவன் சிறு தலையசைவில் அதை ஏற்றுக்கொண்டான். சௌந்தர்யா, எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. எனக்கும் வேலை இருக்கு, நாம ஊருக்கு கிளம்பலாமா என்று சௌந்தர்யாவிடம் பிரவீன் கேட்க எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். என்ன, அதுக்குள்ளையா என்ற எல்லோரும் ஆட்சேபிக்க பிரவீனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சற்று நேரம் யோசித்தவன் தன் முடிவை சொன்னான். ஆல்ரெடி டிக்கெட் போட்டாச்சு, நான் நாளைக்கு கிளம்புறேன். சௌந்தர்யாவோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாம். கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் உடனே மறுபடியும் வந்து கூட்டிட்டு போக முடியாது. நீங்க தான் யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும், சரியா என்று பிரவீன் கேட்டான். எல்லோருக்கும் அது சரி என்று தோன்ற உடனே ஒத்துக்கொண்டார்கள். சௌந்தர்யாவுக்கு இரு மனதாக இருந்தது. அவளுக்கு பிரவீனை விட்டு பிரிந்திருப்பதில் விருப்பமில்லை. அதோடு அண்ணனுக்கு இப்போதுதான் நல்லபடியாக திருமணம் நடந்திருக்கிறது. மித்ராவும் இங்கு எல்லோருடனும் நன்றாக ஒட்டி கொண்டு விட்டாள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். இந்த நேரத்தில் இவர்களை விட்டு பிரிவதும் அவளுக்கு வருத்தமாக இருந்தது. கடைசியில் அம்மா வீட்டு பாசம் வென்றுவிட அவளும் மேலும் சில நாட்கள் இங்கு தங்குவதற்கு ஒப்புக்கொண்டாள். மறுநாள் பிரவீன் கிளம்பிவிட தாத்தா சரவணமூர்த்தி சரண் மாலதியின் தேனிலவு பயணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். இல்லை தாத்தா, சௌந்தர்யா இங்கே இருக்கிறாள். இனி அவள் கிளம்பி போனால் எப்படியும் 1 வருடம் கழித்துதான் திரும்பி வருவாள். அதுவும் இல்லாமல் ஆபீஸ் வேலை நிறைய பெண்டிங் இருக்கிறது. நான் வெளியில் கிளம்பி போனால் நீங்களும் அப்பாவும் தான் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஓய்வு தேவை. வழக்கம் போல நானும் மாலதியும் ஃபேக்டரிக்கு போகிறோம். இப்போதைக்கு அதுதான் எங்களுடைய தேனிலவு ஸ்பாட் என்ற சரண் மாலதியை பார்த்து கண்ணடித்தான். அப்பா, ஒரு வழியாக ஆபீஸுக்கு போக போகிறோம். எல்லோருடைய கேலி கிண்டலிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்த மாலதி சரண் கண்ணடிக்கவும் திகைத்து போனாள். சரண் சொல்வது சரிதான். சௌந்தர்யாவோடு நாம் எல்லோரும் நேரத்தை செலவிடலாம். பிறகு அவர்களுடைய தேனிலவை பற்றி பார்த்து கொள்ளலாம் என்று முடித்துவிட்டார் அனந்தராமன். நாட்கள் இயல்பாக ஓடிக்கொண்டிருக்க ராகவ் பள்ளிக்கும் சரணும் மாலதியும் ஆபீஸுக்கு சென்றனர். இடையில் ஒருமுறை சரண், ராகவ், மாலதி, சௌந்தர்யா, மித்ரா எல்லோரும் அவர்களுடைய பெரியம்மா வீட்டுக்கு போய்விட்டு வந்தனர். மாப்பிள்ளை மாலதி சௌந்தர்யாவோடு தங்கள் வீட்டுக்கு வந்ததில் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. 2-3 நாளைக்கு ஒரு முறை பெரியம்மா, பெரியப்பா அல்லது விகாஷ் என்று யாராவது ஒருவர் இவர்களை வந்து பார்த்துவிட்டு சென்றனர். நிறைய நேரம் இருவரும் ஆபீஸில் செலவிடுவதால் மாலதிக்கு இருந்த தயக்கம், வெட்கம் எல்லாம் குறைந்து இப்போது சரணோடு இயல்பாக பேச ஆரம்பித்து இருந்தாள். இரவு மூவரும் ஒன்றாக தூங்கினர். பெரும்பாலான நேரங்களில் அவர்களின் கைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தது. இருவருக்கும் இடையில் தூங்குவதில் ராகவுக்கு மிகவும் சந்தோஷம். இரவெல்லாம் சரியாக தூங்காமல் இருந்தவன் இப்போது இருவர் கை அணைப்பில் நிம்மதியாக தூங்கத் தொடங்கி இருந்தான். அன்று இரவு மாலதியின் மடியில் படுத்திருந்த ராகவ் விளையாட்டாக மாலதியின் நீண்ட பின்னலை இழுக்க அதை எதிர்பார்த்திராத மாலதி சட்டென்று சரிந்து தன் அருகில் உட்கார்ந்திருந்த சரண் மீது விழுந்தாள். ஒரு கையால் மாலதியை அணைத்து கொண்டு மறு கையால் தன் மடியில் இருந்த லேப்டாப்பை எடுத்து ஓரமாக வைத்தான் சரண். மாலதி, இது தானாக வந்து விழுந்த பழம், நான் சுவைக்கத்தான் போகிறேன் என்று சரண் சொல்ல இத்தனை நாளாக ஒளிந்து கொண்டிருந்த மாலதியின் பயம், வெட்கம் இரண்டும் அவள் முன் வந்து விஸ்வரூபம் எடுத்து நின்றது. நகர முயன்ற மாலதியை தடுத்த சரண் அவன் மடியில் படுத்திருந்த ராகவை ஒற்றை கையால் மெதுவாக ஒதுக்கி நன்றாக படுக்க வைத்தவன் இரு கைகளாலும் மாலதியை இறுக்கமாக அணைத்து கொண்டான். முதலில் விடுபட நினைத்த மாலதி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அணைப்பில் தன்னை மறந்து கரைய தொடங்கினாள். வெகு நேரம் அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன் மெல்ல அவள் கூந்தலை ஒதுக்கிவிட்டு நெற்றியில் முத்தமிட்டான். அந்த முதல் முத்தம் மாலதியின் உயிர் வரை சென்று உருகத் தொடங்கியது. படபடக்கத் தொடங்கிய அவள் உடலை தட்டி கொடுத்து அமைதிப்படுத்தினான் சரண். அவள் ஓரளவு இயல்பு நிலைக்கு வந்ததும், பயப்படாதே மாலதி, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நீயாக என்றைக்கு வந்து என்னை கட்டிக்கொள்கிறாயோ அன்று வரை காத்திருப்பேன் என்றவன் அவளை படுக்க வைத்து அணைத்து கொள்ள அவளும் நிம்மதியாக உறங்கி போனாள். சமீபமாக கொஞ்ச நாள் அப்பாவுடன் இருந்ததால் மித்ராவுக்கு அடிக்கடி அப்பாவின் ஞாபகம் வந்தது.
ராகவும் பள்ளிக்கு போய்விட அவள் அப்பா அப்பா என்று கேட்க ஆரம்பித்தாள். அம்மா, மித்ராவும் அவ அப்பாவை தேடுறா. எனக்கும் அவரை பார்க்கணும்னு இருக்கு. நாங்க கிளம்பட்டுமா என்று கேட்டாள் சௌந்தர்யா. பாவம், அவள் கணவனும் அங்கு தனியாக இருக்கிறான். திருமணம் செய்து கொடுத்த பெண்ணை எத்தனை நாளைக்கு வீட்டிலேயே வைத்துக் கொள்ள முடியும்? அவள் கணவன் வீட்டுக்கு போய்த்தானே ஆக வேண்டும் என்று நினைத்தனர் வீட்டில் இருந்தவர்கள். இப்போது சௌந்தர்யாவுடன் யார் அமெரிக்கா செல்வது என்ற கேள்வி வந்தது. வயதான காலத்தில் தாத்தாவை அனுப்ப முடியாது. அப்பா நன்றாக இருக்கிறார் என்றாலும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளும் அவர் அவ்வளவு தூரம் போவது சரியாக இருக்காது. சந்திரலேகா தனியாக போய் வரக்கூடியவர்தான். ஆனால் கல்யாண வேலை அது இது என்று அவரும் சற்று அயர்வாகத்தான் இருக்கிறார். மாலதி இதுவரை தனியாக எங்கும் போனதில்லை. அவளை அனுப்புவதும் சரிவராது. இதையெல்லாம் யோசித்த சரண் தான் போக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். அவன் போய் வந்தால் இங்கு பெரிதாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆபீஸையும் ஃபேக்டரியையும் மாலதி பார்த்து கொள்வாள். வீட்டில் இருப்பவர்களை அம்மா பார்த்து கொள்வார்கள். அதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்தவன் அதை மாலதியிடம் முதலில் சொன்னான். மாலதி பதில் எதுவும் சொல்லவில்லை. மாலதியின் மௌனம் சரணுக்கு மிகவும் பிடித்திருந்தது. மெதுவாக அவள் முகத்தை நிமிர்த்தி பார்க்க அவள் கண்களில் இருந்த கண்ணீர் அவள் காதலை உறுதிப்படுத்தியது. இவள் கண்கள் கூட மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிடுகிறது. ஆனால் இவளுடைய வாய் மட்டும் ரொம்பவும் அழுத்தம். ஒரு வார்த்தை வாய் திறந்து என்னை விரும்புகிறேன் என்று சொல்கிறாளா பார் என்று மனதுக்குள் நினைத்தான் சரண். அவனுக்கும் மாலதியின் முகத்தை பார்க்க கஷ்டமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் வேறு வழியில்லை என்பதால் அடுத்த 2 நாட்களில் சௌந்தர்யாவுடன் அமெரிக்கா புறப்பட்டான் சரண். எல்லோரும் வருத்தத்துடன் ஏர்போர்ட்டில் சௌந்தர்யாவுக்கும் சரணுக்கும் கையை அசைக்க மாலதியின் கண்களில் வழிந்த கண்ணீர் அவள் கன்னத்தில் வழிந்து கழுத்தில் வந்து நின்றது. வீட்டில் எல்லோரும் இயல்பாக இருந்தாலும் மாலதிக்கு மிகவும் வெறுமையாக இருந்தது. பகல் பொழுது ஆபீஸ் ஃபேக்டரி என்று விறுவிறுப்பாக போய்விட்டாலும் மாலையில் இருந்து அடுத்த நாள் பொழுது விடியும் வரை அவள் மிகவும் சிரமப்பட்டாள். சரண் அறைக்கு சென்றால் அவருடைய நினைவுகளே சுழன்று அடிக்கிறது. இரவில் படுத்தால் கட்டிலில் கண்கள் அவரையே தேடுகிறது என்று நினைத்த மாலதி ராகுவை தூக்கி கொண்டு அவள் அறைக்கு போனாள். அப்போது அங்கு தண்ணீர் குடிக்க வந்த சந்திரலேகா, ஏன் மாலதி, இங்கே தூங்க போறியா? மேலே என்னாச்சு என்று கேட்க, அவர் வந்துரட்டுமே என்றாள். மாலதி, அதுதான் உங்க ரூம். உன் ரூம்ல இருக்கிற கட்டில் ரொம்பவும் சின்னதுமா. ஒரு ஆளுக்கு தான் சரியா இருக்கும். ராகவ் புரண்டு படுத்தா கீழே விழுந்துட வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் அங்கேயே போய் படுங்க என்றார். மறுத்து பேச முடியாத மாலதி சரணின் நினைவுகளை மனதில் சுமந்து கொண்டு ராகவை தோளில் சுமந்து கொண்டு அவர்கள் அறையை நோக்கி சென்றாள். ராகவை தூங்க வைத்து விட்டாளே தவிர அவளால் கண்களை மூட முடியவில்லை. சில நேரங்களில் கண் எதிரில் சரணின் அழகிய முகமும் சில நேரங்களில் சரணின் குறும்பான முகமும் அவள் முன்னே மாறி மாறி தோன்றிக் கொண்டிருந்தது. அவள் கைகள் தன்னிச்சையாக சரண் படுத்து இருக்கும் இடத்தையே தடவிக்கொண்டிருந்தது. சரணையே நினைத்து கொண்டு படுத்து இருந்தவளின் கைகள் கட்டிலின் விளிம்பை அடைந்தது. அந்த உறுதியான கட்டிலின் பக்கவாட்டு கட்டை சரணின் கையை போலவே இருக்க அதை தொட்டுக்கொண்டே அப்படியே படுத்திருந்தவள் சீக்கிரமே உறங்கி போனாள். சரண் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். மாலதி என்று மெதுவாக காதின் அருகில் வந்து அழைத்தவன் அவளை தன் மடியில் படுக்க வைத்து கொண்டான். ஏக்கத்தில் இருந்த மாலதியும் அவன் மடியில் வாகாக படுத்துக்கொள்ள அவள் கைகளை எடுத்து ஒவ்வொரு விரலாக முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான் சரண். மாலதியின் மனதில் சரணை பற்றிய நினைவுகளே நிறைய இருந்ததால் அவளுடைய வெட்கம் அவளை விட்டு விலகி நின்றது. 10 விரல்களுக்கும் முத்தம் கொடுத்த சரண், மாலதி, என்ன பிடிச்சிருக்கா என்று வழக்கம் போல கேட்க, உங்களை பிடிச்சிருக்குது சரண், உங்களை மட்டும்தான் பிடித்திருக்கிறது என்றாள் மாலதி. சரண் குனிந்து அவளின் புருவங்களுக்கு இடையில் முத்தமிட்டு மெதுவாக அவள் காதின் அருகில் உதட்டை வைத்து ஐ லவ் யூ மாலதி என்று சொல்ல அவள் உடல் முழுவதும் சிறு சிறு பட்டாசுகள் வெடிக்க ஆரம்பித்தது. அந்த உணர்வை கண்மூடி அனுபவித்த மாலதி தன் 2 கைகளாலும் சரணை அணைத்துக் கொள்வதற்காக கைகளை தூக்க அவள் முன் வெற்றிடம்தான் இருந்தது. எங்கே சரண் என்று பதறி அடித்து அவள் எழுந்து உட்கார்ந்து பார்க்க அறையில் தூங்கிக் கொண்டிருந்த ராகவும்
சுவற்றில் ஓடிக்கொண்டிருந்த கடிகாரமும் தான் அவள் கண்களுக்கு தெரிந்தது. மணியை பார்க்க சரியாக 5 என்றது. ஏசியிலும் மாலதிக்கு வியர்த்து போனது. நடந்ததெல்லாம் வெறும் கனவா என்று திகைத்து போனாள். ஒருவேளை என் மனதில் இருப்பதுதான் கனவாக வந்திருக்கிறதோ என்று நினைத்த அவளுக்கு, கனவுதான் மாலதி, ஆனால் இந்த கனவு நினைவாவது உன் கையில்தான் இருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், உன் இதயத்தை கேட்டுச் சொல். உண்மையில் இந்த கனவு உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்று கேட்டது அவளுடைய மனதின் குரல். மாலதியால் பதில் சொல்ல முடியவில்லை. சொல் மாலதி, உண்மையை சொல் என்ற அந்த குரல் ஓங்கி ஒலிக்க அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. காலையில் எழுந்து ராகவை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு ஆபீஸுக்கு சென்றவளுக்கு எதுவுமே புரியவில்லை. இதுவரை இல்லாத அளவுக்கு அவள் சரணை மிஸ் செய்வதாக உணர்ந்தாள். சாதாரணமாக ஃபேக்டரியிலிருந்து 6 மணிக்கு வீட்டுக்கு வருபவள் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தாள். வீட்டில் எல்லோரும் வெளியே போயிருப்பதாக செல்வி அக்கா சொன்னாள். பல நாட்களாகவே மாலதி சரியாக தூங்கவே இல்லை. மிகவும் வருத்தத்துடன் இருந்த அவளுடைய கால்கள் தானாகவே அவள் அறையை நோக்கி நடக்க சென்று தன் படுக்கையில் உட்கார்ந்தாள். எப்போது திரும்பி வருவார் என்று அவராகவும் சொல்லவில்லை. கேட்கலாம் என்றால் மிகவும் தயக்கமாக இருக்கிறது. எப்போது வரப்போகிறாரோ? சரணின் பிரிவை நினைத்து விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அழுது சோர்ந்து போனவள் அப்படியே தூங்கிவிட்டாள். இரவு அவள் எழுந்து பார்த்தபோது மணி 10 ஆகி இருந்தது. பதறி அடித்து எழுந்து வந்து ஹாலுக்கு பார்க்க வீடே அமைதியாக இருந்தது. இப்படியா தூங்குவேன் என்று தன்னையே திட்டிக் கொண்டாள். எப்படியும் என்னை எழுப்ப வந்திருப்பார்கள், அசந்து தூங்குகிறேன் என்று போயிருப்பார்கள் என்று நினைத்தாள். ராகவ் எங்கே என்று தெரியவில்லையே. நான் தூங்கிவிட்டதால் கண்டிப்பாக தாத்தா பாட்டியுடன் தான் தூங்கியிருப்பான் என்று நினைத்தவள் மறுபடியும் தன் அறைக்கு போக திரும்பினாள். மறுபடியும் சரண் நினைவுகள் மனதில் பரவ, இனி இந்த அறையில் தன்னால் தனியாக படுக்க முடியாது. அட்லீஸ்ட் அவருடைய அறைக்கு போனாலாவது அவருடைய வாசனை அங்கு இருக்கும். எப்படியும் தூங்கப் போவதில்லை. அவர் அறையில் அவர் படுத்திருக்கும் இடத்தை பார்த்து கொண்டாவது உட்கார்ந்திருக்கலாம் என்று நினைத்தவள் மெதுவாக மாடி ஏறி அறை கதவில் கையை வைக்க அது திறந்து கொண்டது. நேராக அவளுடைய பார்வை கட்டிலுக்கு போக அங்கே ராகவும் சரணும் படுத்திருப்பது போல தோன்றியது அவளுக்கு. மாலதிக்கு தன்னையே நினைத்து பரிதாபமாக இருந்தது. ச்ச மாலதி, உனக்கு ரொம்பவும் முற்றி போய்விட்டது. அதுதான் கனவிலும் நினைவிலும் அவரையும் ராகவையுமே நினைத்து கொண்டிருக்கிறாய். பார்க்கும் இடங்களில் எல்லாம் அவர்களே உனக்கு தெரிகிறார்கள். அப்படி இல்லாவிட்டால் கனவில் வந்த அவர் உன்னை கட்டிப்பிடிப்பாரா? இல்லை நீதான் ஐ லவ் யூ என்று சொல்லி அணைத்துக் கொள்வாயா? இப்போது பார், அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். ராகவ் தாத்தா பாட்டியுடன் தூங்கிக் கொண்டிருப்பான். ஆனால் உன் கண்களுக்கு அவர்கள் இருவரும் பெட்டில் தூங்குவது போல தோன்றுகிறது. பாவம் மாலதினி, விரைவில் உனக்கு பைத்தியம்தான் பிடிக்கப் போகிறது என்று அவளே அவளுக்கு சொல்லிக் கொண்டாள். அவளுக்கு இருந்த ஆற்றாமையிலும் வருத்தத்திலும் அவள் குரல் அவ்வளவு சத்தமாக இருந்தது அவளுக்கே தெரியவில்லை. மாலதி, என் நினைவில் உனக்கு பைத்தியம் பிடித்தால் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம்தான் என்ற சரணின் குரல் அவள் காதருகில் கேட்க, மறுபடியும் காதோடு பேச ஆரம்பித்து விட்டாரா என்று சொல்லிக் கொண்டாள். முன்பெல்லாம் கட்டிலில் படுத்தால்தான் கனவு வந்தது. இப்போது நின்று கொண்டிருக்கும் போதே கனவு வருகிறது என்று சொல்லிக்கொண்டே கட்டிலை பார்க்க, இப்போது அங்கு சரண் இல்லை. ராகவ் மட்டுமே படுத்திருந்தான். மாலதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. கண்களை தேய்த்து விட்டு கொண்டு தன்னை கிள்ளி பார்க்க சுரீர் என்று வலித்தது. விருட்டென்று திரும்ப சரணின் மேல் மோதிக்கொண்டாள். அப்படியானால் அப்படியானால் நான் காண்பது கனவு இல்லையா என்று அவள் சத்தமாக கேட்க, அடி என் அறிவு கொழுந்தே, கனவெல்லாம் இல்லை, இது நிஜம்தான் என்றான் சரண். மாலதிக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை. தன் கைகளால் சரணின் முகம், தோள், கைகள் என்று தடவி பார்க்க ஒரே கட்டையாக தோன்றாமல் தனித்தனியாக தெரிந்தது. சரணும் சிரித்தபடி அவளை பார்த்து கொண்டிருந்தான். மாலதி புரியாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க அவளை பூச்சரமாய் அப்படியே கைகளில் அள்ளி தூக்கி வந்து பெட்டில் உட்கார வைத்தான். மாலதி கையை நீட்டி தொட்டு பார்க்க அங்கே ராகவ் தூங்கி கொண்டிருந்தான். இப்போது அவளுக்கு உறுதியாயிற்று இது நிஜம்தான் என்று. சரண், நீங்க எப்ப வந்தீங்க என்று அவள் தடுமாற, நான் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் மாலதி.
சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு உனக்கு சொல்லல. வீட்ல இருந்த எல்லாரும் வந்து என்ன அழைத்து வந்தார்கள். நீ ஆபீஸ்ல இருந்து திரும்பி இருப்ப. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நான் வந்தா நீ கும்பகர்ணி மாதிரி தூங்கி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. 2 முறை மெதுவாக வந்து கூப்பிட்டு பார்த்தேன். ஆனால் நீ அசைவதாக தெரியவில்லை. அதன் காரணம் இப்போதுதானே தெரிகிறது. பல நாட்களாக தூங்காமல் பைத்தியம் பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறாய் என்று செல்லமாக அவள் மூக்கை திருக பாய்ந்து அவனை அப்படியே இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அவள் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அவன் நெஞ்சில் பட அவள் முகத்தை நிமிர்த்தி கண்களை துடைத்து விட்டான் சரண். அவள் நெற்றி, கண்கள், மூக்கு, கன்னம் என்று ஒரு இடம் விடாமல் முத்தம் கொடுத்தான். கண்களை மூடி அதை ரசித்த மாலதி அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக போட்டு மறுபடியும் தன் முகத்தை அவன் நெஞ்சில் புதைத்தாள். சில வினாடிகளில் முகத்தை நிமிர்த்தியவள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு காதுக்கு அருகில் இதழ்களை கொண்டு வந்து, யூ நோ ஹவு மச் ஐ மிஸ்ட் யூ. ஐ லவ் யூ சரண், ஐ லவ் யூ சோ மச். மாலதி சொல்ல சரணின் கண்கள் தானாக மூடிக்கொண்டன. அவன் உடலில் இருந்த அத்தனை நரம்புகளும் ஓய்வெடுக்க சென்றது. சரண் கண்களை மூடி அந்த நொடியை ரசித்து கொண்டிருக்க சட்டென்று அவன் தலைக்குள் பட்டாசு வெடித்தது போல இருந்தது. ஓய்வெடுக்க போயிருந்த அத்தனை நரம்புகளும் உடனடியாக விழித்து கொள்ள மூடியிருந்த அவன் கண் இமைகள் சுவிட்ச் போட்டது போல திறந்து கொண்டது. அவன் எதிரில் மாலதியின் குறும்பான முகம் சிரிப்புடன் தெரிய, அடி பாவி ராட்சசி, உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. ஐ லவ் யூ சொல்றாளேன்னு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா காதுக்குள்ள முத்தம் கொடுத்து பூகம்பத்தை உருவாக்குற நீ என்று அவளை பிடிக்க கையை நீட்ட கட்டிலை விட்டு இறங்கி ஓடத் தொடங்கினாள் மாலதி. 2:08 அவளை பிடித்த சரண் இழுத்து தன்னோடு இறுக்கமாக அணைத்து கொள்ள, உங்களை விட நான் தான் பலசாலி என்று சொல்லாமல் சொன்னது மாலதியின் கைகள். அவளின் இறுக்கமான அணைப்பில் இதயத்தை பறிகொடுத்த சரண் அவள் முகத்தை நோக்கி குனிய, குவிந்த தாமரை மொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவதைப் போல அவள் முகம் அவன் முகத்தை நோக்கி நிமிர்ந்தது. முற்றும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த தொடரை ஒரே கதையாக போடலாமா என்ற தங்களின் மேலான ஆலோசனையையும் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.